நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் சக்கப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம அதுக்கு தேவையான நல்ல பழுத்த பலாப்பழம் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை எடுத்து அதை நல்ல பீஸ் ஆக்கிட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் இன்றைக்கி அரிசி மாவு இதுக்கு வேணும். அரிசி மாவு நான் புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பலாப்பழத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காவையும் தள்ளி வச்சுக்கோங்க. பாத்திரம் எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த புட்டு மாவும் அதுவும் அதில் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பலாப்பழம், அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம தள்ளி வச்சுருக்கிற ஏலக்காய் அதுவும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தேங்காயும் கூட போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா அது விறகும்போது நல்லா கொலன்னு தான் இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அது வெந்து வரும்போது நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவை ஒரு வாழை இலை. இந்த வாழை இலை எடுத்து இப்படி நல்லாவே அடுப்பில் வச்சு நல்லா வாட்டிடுங்க. வாட்டிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சின்ன பீஸ்னால் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு அப்படியே விரல் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்படி மூடி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கப்பம் ரெடி ஆகிரும். பாருங்கள், அவ்வளோதான். இனி இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுருங்க. அடியில் இருக்கிற லாஸ்ட் அந்த சின்ன தட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சுருங்க. தண்ணி கொதித்ததும் தட்டை வச்சு ஒவ்வொரு இலையாக எடுத்து அப்படியே அதில் வச்சுருங்க. இந்த இலையப்பத்தை இது மூடி வச்சுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகுங்க இது வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம வறுத்த மாவு தான், புட்டு மாவு தான் எடுத்துருக்கோம். 20 மினிட்ஸில் ரெடி ஆகிரும். இங்கே பாருங்கள், வெந்துடுச்சு. இதை எடுத்து வெளியில் வச்சுருங்க. கொஞ்சம் சூடாகினது காஃபியோ டீயோ ஏதாவது போட்டு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.